தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதில் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுன்ற கருத்துக்களை எடுத்துக்கலாமா? நான் பதிவு போட்டிருக்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஐபிடிஎஸ்னுடைய சர்வே ஒரு சர்வே, அந்த ஐபிடிஎஸ்னுடைய சர்வே எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ஓட்டு வரப்போகுதுன்னு இருக்குது. அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அது சொல்லியிருக்க கருத்தில் அதில் எவ்வளோ நம்பர் குறைச்சி வருதுன்னு எனக்கெல்லாம் தோட ஆரம்பிச்சிது. பட் என்ன கேட்டனா, அவர்களை பொறுத்தவரை அவர் சொல்லுவதில் ஒரு சில உண்மைகள் இருக்குது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இருக்குது. கூட்டணி வெற்றி பெறும், தனி கட்சிகளை விட கூட்டணி வெற்றி பெறுங்கிறது தான் அதில் கருத்து. சரியா? கூட்டணியால தான் வெல்ல முடியும் தமிழகத்தை. ஆமாம், கூட்டணியால தான் வெற்ற முடியும். தமிழக திமுக வெல்ல முடியும். தமிழகத்திலையும் இந்தியாவிலும் கூட்டணிகள் தான் வெற்றி பெறுது. இது உண்மை. இதை வந்து பாஜக காரர்கள் மாதிரி நாங்கள் இல்லைன்னு சொல்ல விரும்பல. கூட்டணியால் தான் இந்த தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் வெற்றி பெறோம். அது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி இருக்கிறது. தமிழகத்திலே மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அந்த தரவுல வந்து காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியுன்ற மாதிரி அந்த தரவுல இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுல யாரோட தரவு? இந்த ஐபிடிஎஸ் அவர்களுடைய கணக்குங்கிறது வேற, அவர்கள் மக்களிடம் கேட்ட தகவலுங்கிறது வேற. அவர்களுக்கு அவருடைய டேட்டா என்ன சொல்லுது? அவருடைய டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி மொத்தமாக சேர்த்துச்சுன்னா 31% வாக்குகளோட மிக அதிகமான தூரத்தில் இருக்கும். பாஜக கூட்டணி 26% நின்று போயிடும் அப்படிங்கிறது அவர்கள் சுற்றத்தாகும். இது வெற்றி பெறுறது யார் வெட்டப்பட்டா? இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்த கூட்டணி வெற்றி பெறுங்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது. எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து கூட்டணியை வெற்றி பெறும். என்னையை பொறுத்த வரைக்கும் தேவை. எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை. அதிகாரம் என்பது இனிமேல் வர்ற காலங்களில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகார பதிவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் பொறுப்புகளையும் அது பகிர்ந்து தான் கொடுக்க வேண்டியது. காங்கிரஸ் சார்பாக இந்த வரும் கூட்டணியில் அதிகாரம் காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் விமர்சகர்லாம் தாவேகா விஜய் வந்ததுனால தான் இந்த விமர்சனங்கள்லாம் வருது. இது வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. இப்போதான் அதிகார பகிர்வுன்ற அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் முன்னாடி பத்திரிகையாளர்களாக இருந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. சரியா? அவர்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சியோட தொடர்பில் இருக்கும். அவர்கள் சொல்வதெல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் முக்கியம். மக்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு கூட்டணியாக, அவர்களுடைய பிரச்சனைகளிலே பங்கு பெறுகின்ற ஒரு கூட்டணியாக, அவர்களுடைய பிரச்சனையை குறைக்கின்ற கூட்டணியாக, இவ்வளவு நிதி சிக்கல்களை உருவாக்கி ஒரு மத்திய அரசு தொடர்ந்து தமிழக அரசுக்கு நிதி சிக்கல்களை உருவாக்கி வருது. பணத்தை கொடுக்க மாட்டேங்குது. 2700 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு மட்டும் கொடுக்கல. வரவேண்டிய பணத்தை கொடுக்காம இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற பாஜக அரசை எதிர்த்து ஒரு மாநில அரசு நடந்துகிட்டு இருக்கு.